வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு தற்போது நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு, அதில் சமூகவியல் பாடம். அந்த சமூகவியல் பாடத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 தற்போது நடைபெற்ற அந்த கொஸ்டின் பேப்பருடைய கலெக்ஷன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம், சமூகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதே நேரத்தில் தேர்ச்சி அடைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த கேள்வியை படித்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த 10 வினாத்தாள்கள், 10 மாவட்டத்துக்குரிய வினாத்தாள்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதில் உள்ள ஒன்வேர்டு, அதில் உள்ள கட்டாய வினா, சரிங்களா, அதே மாதிரி காலக்கோடு, வரைபட பயிற்சி, இந்திய வரைபட பயிற்சி, உலக வரைபட பயிற்சி, இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக தேர்ச்சியும் அடையலாம், 100% மதிப்பெண்களையும் பெறலாம். இந்த காலாண்டு போர்ஷனுக்குரியதில் தான் நிறைய பாடங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 16 பாடங்கள், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10-12 பாடங்கள் இருக்குது. அதை நம்ம காலாண்டுக்கு அப்புறம், நம்ம அந்த லீவுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பருடைய கட்டாய வினாக்கள், அது கட்டாய வினா 28 இருக்கட்டும், கட்டாய வினா 42 இருக்கட்டும், ஸோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரையாண்டு தேர்வில் நிறைய மதிப்பெண்களை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் மாணவர்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க்கை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கூகுள் டிரைவில் அது சேவ் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம். அது சில கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் குறிச்சிருக்கும், சில இதுக்கு குறிச்சிருக்காது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து அது சரியான ஆன்சர் தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா சரியான விடை 14, கோடிட்டிடம் 5 ரொம்ப முக்கியமானது. 19 மதிப்பெண்களை உறுதியாக வாங்கலாம். ஏன்னா நிறைய கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது தான் எப்படி ஆனுவலில் முழாண்டு தேர்வில் எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதற்காக தான் நான் கலெக்ட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வச்சுருக்கேன். ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விடுமுறை நாட்களில் வீட்டில் உட்காந்து இந்த கொஸ்டின் பேப்பருக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா. ஒன்வேர்டுக்கு குறிப்பெடுத்து வச்சு படிங்க. இந்த மாதிரி 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் கட்டாய வினாலாம் பார்த்திங்கன்னா, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பேரழிவு படுகொலை கேட்டிருக்காங்க, இன்னும் சில மாவட்டத்தில் பசுமை புரட்சியின் விளைவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா. டாலர் ஏகாதிபத்தியம், தங்க மதிப்பீட்டு அளவு, சரிங்களா, மூவர் கூட்டு நாடுகள், அது மாதிரி பசுமை புரட்சியினுடைய விளைவு, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அரையாண்டு தேர்வில் மதிப்பெண்களை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம விடுமுறை நாட்கள்லையும் பதிவு போடுறோம், அதை கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆள் கொடுக்கும்போது நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ டெய்லி படிங்க, எக்ஸாமுக்காக படிக்காமல் டெய்லி நீங்கள் படித்தா தான் கண்டிப்பாக சமூகவியல் பாடம் மட்டுமல்ல, அனைத்து பாடத்துலையும் 100க்கு 100 நீங்கள் வாங்க முடியும். ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். நன்றி.